வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 5 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பேப்பர் 3ல யூனிட் 1ல 1 டூ 4 டேஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி பேப்பர் 2ல 1 டூ 3 யூனிட் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அத பார்க்காதவங்க அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சிலபஸ்ல என்னென்ன வேர்டிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க, அந்த ஏரியாவுல என்ன பிஒய்க்யூ குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப லிமிட்டடான டாபிக் வச்சு தான் குடுக்குறோம். ஒரு நாள்ல நீங்க படிச்சு முடிக்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிற ஏரியாவ எடுத்துக்கிட்டு, சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், லேட்டஸ்ட் வெர்டிக்ட் இது ரிலவென்ட்டா என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நீங்க எந்த டைமென்ஷன்ல படிச்சா மார்க் இன்னும் அதிகமா பூஸ்ட் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அது இல்லாம ஒரு சில விஷயங்கள் முக்கியமா சொல்றதெல்லாம் சொல்லிடலாம். இந்த மாரி சுப்ரீம் கோர்ட் அந்த மாரி ரொம்ப மேஜரான டாபிக்கா இருக்கு அப்படின்னா, அத நீங்க இன் டெப்த்தா தான் படிக்கணும். அதுல வேற வேற டைமென்ஷன்ல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயே அதுக்கு கீழ இருக்கிற மைக்ரோ டாபிக் சரிங்களா, மினி ஹெட்டிங் அப்படிங்கிற மாரி இருக்கும். மைக்ரோ ஹெட்டிங். இந்த ஹெட்டிங் எல்லாம் பெரும்பாலும் கேள்விகள் எப்படி வருது அப்படின்னா, டைரக்ட்டான கொஸ்டின்ஸே வருது. சரி அது எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஜுடிஷியரிய பொறுத்தவரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேள்வி. முதல்ல பாருங்க. கிவன் அ அக்கவுண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் இந்தியா. சரிங்களா? இந்த கேள்வி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். அண்ட் பிரிங் அவுட் த பவர்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிஷன். சரிங்களா? இது 2வது பார்ட். இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பை விவரின்னு ஒரு பார்ட்டா கேள்வி கேட்டுட்டாங்க. மற்றும் தேசிய நீதித்துறை பணிகளுக்கான ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளைப் பற்றி வெளிக்கொணர்க. ஸோ இந்த கேள்வி நீங்க அட்ரஸ் பண்ணும்பொழுதே என்ன பண்ணணும் அப்டின்னா, டோட்டல் ஸ்பேஸ் அது 10 மார்க்கா, 15 மார்க்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த மார்க்குக்கு என்ன ஸ்பேஸ் குடுத்தாங்களோ, அத வந்து 50 நீங்க டிவைட் பண்ணி, இந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணீங்கன்னா தான் மார்க் நல்லா வரும். நீங்க ஒரு பார்ட்ட மட்டும் நல்லா அட்ரஸ் பண்ணிட்டு, இன்னொரு பார்ட்ட கம்மியா விட்டீங்க அப்டின்னா, மார்க் கண்டிப்பா கம்மியா தான் வரும். அடுத்த கேள்வி பாருங்க. வாட் டூ யூ மீன் பை அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகாரம் பற்றி நீவிர் அறிவது என்ன? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டைரக்ட்டான ஒரு கொஸ்டின் தான். வாட் ஆர் த கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன் டூ ரிமூவ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஃபார் ப்ரூவன் மிஸ்பிஹேவியர்? இந்த கேள்விக்கு கம்பல்சரி நீங்க ஆன்ஸர ரெடி பண்ணி வச்சுக்கங்க. மாடல் ஆன்ஸர். என்ன காரணத்தினால சொல்றோம் அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா டெல்லி ஹைகோர்ட்ல அந்த ஜட்ஜ் மேல அலிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? ஏன் எஃப்ஐஆர் வந்து டைரக்ட்டா ஃபைல் பண்ணாம விட்டாங்க? இது மாரி ரிலவென்ட்டா நெறைய அ எடிட்டோரியல்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நெறைய டிஸ்கஷன் வந்து போயிருக்கு. அதனால இது சுப்ரீம் கோர்ட்ன்னு இந்த கேள்வி கேட்டிருந்தாலும், நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜுக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இதே ப்ரொவிஷன் தான். ஸோ, அதுல ப்ரூவன் மிஸ்பிஹேவியர் சரிங்களா? மெய்ப்பிக்கப்பட்ட தவறான நடத்தைகளுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. பொதுவா இந்த வருஷம் 2025 அண்ட் 26 மெயின்ஸ்ல ஓரளவுக்கு இந்த டைம்ல நடக்கிற சுப்ரீம் கோர்ட் ரிலவென்ட்டா கொஸ்டின் என்ன கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, 2 ஏரியாவுல இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால அந்த ஏரியாவ நல்லா பார்த்து வச்சுக்கங்க. 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிமூவல் ஆஃப் ஜட்ஜ் போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் இது 2க்குமே நல்லா பார்த்துக்கங்க. அதேபோல பிரசிடென்ட் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ட அவங்க வந்து கன்சல்ட் பண்றதுக்கான புரோவிஷன்ஸ்லாம் என்ன இருக்கு? ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா அந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஒரு கவர்னர் வந்து கவர்னருடைய டிசிஷன் மேக்கிங் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணாங்க. அத வந்து எதிர்த்து, அத வந்து ஒரு கவுண்டர் பண்ற மாரி பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த மாரி டைம் லிமிட் பண்றதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன் இருக்கா? அப்டின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாரி இஷ்யூ வந்து போயிட்டுருக்கும் பொழுது, இது என்ன இஷ்யூ டோட்டலா அப்டிங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ 2 ஏரியா தான். 1 ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் இன்னொன்னு பிரசிடென்ட்டோடைய பவர். சுப்ரீம் கோர்ட் மேல அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கங்க. அடுத்தது பாருங்க, வேற என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் அப்பீல் இன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் மேல்முறையீடுகளின் வகைகளை வரிசைப்படுத்துக. டைரக்ட்டாவே கேட்டிருக்காங்க. அடுத்ததா எக்ஸ்பிளைன் அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன். ஸோ மேல பார்த்தீங்க அப்படின்னா, 2018ல அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்களா? இதே கேள்விய தான். சரிங்களா? இங்க வந்து பார்த்தோம்னா, பின்னாடி வந்து திரும்ப அதே அட்வைசரி ஜூரிஸ்டிகேஷன் எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்க இந்த பிஒய்க்யூ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஆன்ஸர மேல அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெப்ளிகேட் பண்ணும்பொழுது நல்ல அதாவது ஒரு பிரிப்பேர்டான ஆன்ஸரா நீங்க வந்து அத புரொவைட் பண்ணலாம். அது நல்ல மார்க் வந்து உங்களுக்கு குடுக்கும். அண்டர் விச் ஆக்ட் வாஸ் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாபிஷ்ட்? ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலான கொஸ்டின். ரொம்ப பின்னாடி பழைய கொஸ்டின். அதனால நீங்க அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா மாரி கூட நீங்க பார்த்துக்கங்க. அடுத்ததா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, மைக்ரோ டாபிக். இதில மேக்ஸிமம் டைரக்ட்டா இந்த வேர்ட யூஸ் பண்ணியே கேள்வி கேட்பாங்க. வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ? 19லயே கேட்டிருக்காங்க. 2 மெயின்ஸ்ல. ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல்
ரிவ்யூ பவர். நீதி புலனாய்வு முறை பற்றி ஒரு குறிப்பு எழுதுக. 15ல கேட்டிருக்காங்க. ரூல் ஆஃப் லா இஸ் எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியா. எக்ஸ்பிளைன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர பத்தியும் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரூல் ஆஃப் லாங்கிற மாரி ஃபண்டமெண்டலான கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அதேபோல ஜுடிஷியல் ரிவ்யூ அதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமா தான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி வந்து எனாக்ட் ஆனுச்சு அப்படிங்கிறதும் பாருங்க. ஜுடிஷியல் ஆக்டிவிசத்துக்கும் அது போலாம். சரிங்களா? இது வந்து நீதித்துறையின் செயல்முனைப்பு என்றால் என்ன? சரிங்களா? ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சட்டமன்றங்களில் சட்டமியற்றும் செயல்பாடுகளை விட மக்களின் குறைகளை தீர்ப்பதில் அதன் பணிகளைப் பற்றி விவரி. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, ஒரு ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கும்பொழுது, ஜென்ரலா ஒரு ஜுடிஷியரி அப்படிங்கிறது அந்த சட்டம் இயற்றுவாங்க லெஜிஸ்லேச்சர்ல. அத வந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இஷ்யூ வரும்போது ஜுடிஷியரி வந்து பார்க்கும். ஆனா அத தாண்டி இந்த ஜுடிஷியரியோடைய எக்ஸ்ட்ரா பவரா வந்து இது வந்து எனாக்ட் ஆயிருக்கு. இது மூலமா மக்களோட குறைகள்லாம் எப்படி வந்து தீர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு அனலிட்டிக்கலா கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நீங்க பேசிக்கா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்க படிச்சுக்கணும். மேல இருக்கிற ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறதையும் பேசிக் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கேள்வி அவங்க எப்படி வந்து குக் பண்ணி கேட்டாலுமே, நீங்க அத வந்து ஆன்ஸர் பண்ணிடலாம். அடுத்ததா லேட்டஸ்ட் வெர்டிக்ட்ல நீங்க லேட்டஸ்ட்டா இருக்கிற கன்டென்ட்ட பார்த்துக்காங்க. ஆனா முன்னாடி இருக்கிற பேட்டர்ன வச்சு நீங்க அத பிரெடிக்ட் பண்ணலாம். அதுக்காக இது குடுத்துருக்கோம். வாட் இஸ் மீன் பை 3 ஜட்ஜ் கேஸ் சரிங்களா? அண்ட் எக்ஸ்ப்ளைன் த இம்பாக்ட் ஆஃப் த கேஸஸ் 3 நீதியரசர்கள் வழக்கு என்றால் என்ன? மற்றும் அவ்வழக்குகளின் தாக்கத்தை வந்து விளக்குக அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததா வினீத் நரேன் வழக்கின் தன்மைகளை விவரித்து அவ்வழக்கின் தீர்ப்பானது இந்தியாவில் பொது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எவ்வாறு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி இம்பார்ட்டன்ட் கேஸஸ்லாம் லட்சுமிகாந்த் புக்லயே ஒரு சில இடத்துல குடுத்துருப்பாங்க. அத தாண்டி ரொம்ப ஃபண்டமெண்டலான கேஸஸ்லாம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க நெட்ல வந்து ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 முக்கியமான கேஸஸ் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ கேசவானந்த பாரதி கேஸ் இந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற கேஸோடைய கன்டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சீங்கன்னா, உங்கள வந்து இத ஆன்ஸர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, எக்ஸ்பிளிசிட் த கிரவுண்ட் ஆன் விச் த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிஷன். மத்திய அரசாங்கம் முன்மொழிந்துள்ள தேசிய நீதி துறை நியமனங்களின் ஆணையம் சரிங்களா? நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்ட்மென்ட் கமிஷன உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வானது நீக்கம் செய்ததின் அடிப்படைகளை தெளிவுற விளக்குக. 2023ல இது வந்து ஒரு லேட்டஸ்ட் வெர்டிக்ட் கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதேபோல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மாரி லேட்டஸ்ட் வெர்டிக்ட்டா வருது அப்படின்னா, மினிமம் வந்து ஒரு 2 இயர்ல இம்பார்ட்டன்டான வெர்டிக்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. மொத்தமே பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெர்டிக்ட் அப்படின்னா, ஒரு 6 டூ 8 இம்பார்ட்டன்ட் வெர்டிக்ட் இருக்கும். அத தாண்டி ஃபண்டமெண்டல் வெர்டிக்ட்ஸ்லாம் முன்னாடி குடுத்தது. அது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 இருக்கும். டோட்டலா ஒரு 15 வெர்டிக்ட்ட பார்த்துக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த ஏரியாவுல மோஸ்ட் எக்ஸ்பெக்டடா அந்த ஏரியாவ வந்து நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுல நீங்க கொஞ்சம் அந்த நோட் மேக்கிங் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கங்க. ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கு அப்டினாலும் சின்ன சின்ன அப்டேட் இதுல இந்த பிஒய்க்யூ பேஸ்ல நீங்க பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வீடியோல நம்ம அடுத்த கன்டெஸ்ட் பார்க்கும்போது, அந்த ஏரியாவுலயும் நீங்க உங்களுக்கு தேவையான அப்டேட்ட பண்ணிக்கங்க. தேங்க் யூ.